டாக்டர் ஷெஃபாலிஸ் ரியல் டைம் சினாரியோவிலேருந்து எப்படி எமோஷன் வெர்சஸ் ஃபீலிங் ப்ளே அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நேஹா அவங்க வந்து மிட்டுவோடைய அம்மா. மிட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11-12 டீனேஜர் ஏஜில் இருக்காங்க. ஸோ நேஹா வந்து டாக்டர் ஷெஃபாலிட்ட போயிட்டு அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, மிட்டு சொல்கிறதே கேட்கறதில்ல, வீட்டு வேலைகளை செய்யறதில்ல, இது பேசுகிறா, என்னென்ன ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது எனக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு ஒரு எப்போ பாரு ஒரு பிரச்சனையிலேயே போயிட்டுருக்கு வீட்டுக்குள்ளார. இவங்களும் அவங்களுக்கு திட்டுறாங்க, கொஞ்சம் அமைதியாக தான் சொல்லி பார்க்குறாங்க, டைம் அவுட் கொடுத்து பார்க்குறாங்க. ஏதாவது அவங்க ட்ரை பண்ணுற எந்த மெத்தடுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இது வந்து இது எப்படி சரி பண்ணலாம், அதுதான் இவங்களுடைய கன்சர்ன். ஸோ ஆப்வியஸ்லி டாக்டர் ஷெஃபாலி என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த டைனாமிக்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளார நேஹா மாம் நீங்கள் உங்களுக்குள்ளார ஒத்து பார்க்கணும். உங்களுடைய எமோஷன்ஸ் வரும்போதெல்லாம் என்ன ஃபீலிங்ஸ், ரியல் ஃபீலிங்ஸ் என்னன்னு நீங்கள் உங்களை உள்ளுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக். என்னங்க என்னோட குழந்தைய ஃபிக்ஸ் பண்ண வர சொன்னால் நீங்கள் என்னையும் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் இப்படி தான் இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள், எவ்ரிடே ட்ரை பண்ணுங்கள். எப்பெல்லாம் இந்த ட்ரிகர்ஸ், வாட் எவர் த ட்ரிகர்ஸ் நீங்கள் இப்போ சொன்னீங்களோ, உங்களுக்கு அந்த கோவம் வருது அப்படிங்கிறதெல்லாம் டிசோபீடியண்ட்டாக எதிர்த்து பேசும்போது கோவம் வருதுன்னா, அதை வந்து ஒரு இன்விடேஷனாக எடுத்துகிட்டு ஜஸ்ட் லுக் இன் டு யுவர் செல்ஃப். எதனால், அதுக்கு பின்னாடி என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஸ்லோவாக ஓப்பன் அப் ஆகுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஃபீல் லைக் நான் வந்து ஃபெயிலியர், நல்லா வளர்த்த முடியல என் குழந்தைய. நான் வந்து ஒரு சில பண்ணுறதெல்லாம் ஒரு பர்டிகுலர் வேலை நான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவள் என்னைய வெறுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு செஷனாக வரும்போது அவங்க உள்ளுக்குள்ளார பார்க்க அவங்க ஒரு விஷயம் வந்து வர செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ரொம்ப பிஸி உமன். அவங்க வந்து ஒர்க்கிங் லேடி. எவ்ரிடே அவங்க ஒர்க்குக்கு போனாங்கன்னா லேட்டாக தான் வருவாங்க. இவங்க கூட அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் ஆஸ் அ சைல்டு நேஹா வந்து சின்ன வயசில் அவங்க அம்மாவுடைய அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன், அந்த அட்டென்ஷன் வாங்குறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், பர்ஃபெக்ஷனிஸ்ட் அந்த மாதிரியான ரோல் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இப்படி பண்ணால் நம்ம அம்மா நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட வந்து நிறைய பேசுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த நான் வந்து அவங்க வந்து ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் அண்ட் அந்த அஃபெக்ஷன் வந்து கிடைக்கல. அப்போ அவங்க கீப் ஆன் ட்ரையிங். இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணாலும் அவங்க அம்மாவுக்கு அது போதுமானதாகவே இல்லை. கீப் ஆன் ஷி வாஸ் ட்ரையிங், ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்னமோ அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறாங்க. பட் ஷி ஆல்வேஸ் ஃபெல்ட் ஷி இஸ் ஒர்த்லெஸ். ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த கனெக்ஷன், அந்த அட்யூன்மெண்ட் வந்து இவங்க கிடைக்கல. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ வந்து வேலையில் விட்டு வீட்டுக்கு வரோம், நம்ம வந்து வெளியே நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், அதெல்லாம் நம்ம கேரி பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட ஆசையாக ஓடி வந்து விளையாட வருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம வி வென்ட் த்ரூ அ வெரி ஹார்ட் டே, டஃப் டேன்னு அவங்களுக்கு புரியாது. ஆனால் வந்து அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு அவங்க வரும்போது நம்ம அவங்கள அந்த அளவுக்கு அவங்கள கவனிக்கல, ஒரு அட்யூன் ஆக நமக்கு அந்த தெம்பே இருக்காது. அந்த டைமில் வந்து குழந்தை ஆஸ் அ சைல்டு வந்து அவங்க சைக்கலாஜிக்கலி, அதாவது பிரெயின் இன்னும் அவங்களுக்கு டெவலப் ஆகலை. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த எனர்ஜி இல்லை, நம்ம கூட விளையாட முடியல, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு திங்க் பண்ண தெரியாது. அவங்க எல்லாமே அவங்கன்னு நினச்சிப்பாங்க. நம்மனால தான் நம்ம அப்பா அம்மா வந்து த வே தே ரியாக்ட், த வே தே ரியாக்ட், அதாவது நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னா இது நம்மனால தான், நம்ம தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறது யூஸ்வலாகவே அதுதான் வந்து ரியல். அப்படிதான் குழந்தைங்க நினச்சிக்குவாங்க. ஸோ இந்த கேஸில் நேஹாவும் ஷி டிட் தட். அவங்களும் அதே மாதிரி தான் நினச்சிக்கிட்டாங்க, ஷீ இஸ் ஒர்த்லெஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த 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 டைமில் அவங்களுடைய ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து எப்படி கோப்பிங் மெக்கானிசமாக அவங்க மாற்றிருக்காங்கன்னா, அது வந்து அந்த கிரட்ஜ், ஒரு ரேஜ், அவங்க மனசுக்குள்ளார ஒரு ரேஜ், அதாவது ஒரு ஆத்திரமாக அடக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ அவங்க குழந்தைங்கிட்ட மிட்டுக்கிட்ட அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷி வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் அட்டென்ஷன் சீக்கிங் அண்ட் ஒர்த் ஃப்ரம் ஹர் ஓன் டாட்டர். அவங்க பொண்ணுக்கிட்ட இருந்து இதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க அம்மா கிட்ட அப்படியே இங்கே டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுடைய இதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அப்படியே தட்டி கழிச்சிட்டு போகிறா, டிஸ்ஒபீடியண்ட்டாக ஏதாவது எடுத்து பேசி இவங்க மனசை ஹர்ட் பண்ணிட்டு போகும்போது இவங்க திருப்பியும் அதே அந்த இன்னர் சைல்டு தான். இவங்க அடல்ட் பாடியாக இருந்தால் கூட அவங்க அந்த குழந்தைகிட்ட வரும்போது அவங்க இன்னர் சைல்டாக தான் அதை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்க அம்மா கிட்ட இருந்து அது கிடைக்காத போது அவங்களுக்கு உண்டான அந்த ஆத்திரம், அந்த அடக்கி வச்சதெல்லாம் இப்போ வந்து கோவமா இவங்க பொண்ணுக்கிட்ட அது வெளியே வருது. அதுதான் அவங்க ரியாக்ஷனாக காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய எமோஷன்ஸ் என்ன, அந்த ஃபீலிங்ஸை வந்து பிரித்து உணர தெரியணும் நமக்கு. ஸோ இவங்க கேஸில், நேஹா கேஸில் அந்த ஆத்திரம், அந்த கோவம் வந்து அவங்க வெளிப்படுத்துறது அவங்க பொண்ணு மேலே. ரியல் ஃபீலிங் என்னன்னா, ஷீ ஃபெல்ட் ஒர்த்லெஸ், அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கல. அந்த இன்னர் சைல்டு தான் அவங்க உள்ளுக்குள்ளார இருந்து ஸ்க்ரீன் பண்ணுது. திருப்பி அந்த வேலிடேஷனை அவுட்டர்லேருந்து கேட்குது. யார்கிட்ட இருந்துன்னா அவங்க
பொண்ணுக்கிட்ட இருந்து. ஸோ நம்மக்கிட்ட இமீடியட்டாக ரிலேஷன்ஷிப் கிட்ட இருந்து தான் இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்த கான்ஷியஸ் பேரண்டிங் மூலமாக இதை நம்ம இன்விடேஷனாக எடுத்துகிட்டு நம்ம உள்நோக்கி நம்மளை பார்த்து அந்த இன்னர் சைல்டை வந்து நம்ம டேக் கேர் பண்ணணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க டேக் கேர் பண்ண இவென்ச்சுவலி அவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க எதிர்பார்க்கறத விட்டுருவாங்க. ஸோ ஜஸ்ட் அது வந்து அந்த பொண்ணு வந்து டீனேஜர் ஏஜில் எப்படி இருக்கும், அந்த குழந்தை அப்படி அது நேச்சுரலாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வாட் எவர் இந்த பிரச்சனைகள் உருவாக்குறது எதனாலன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த லேக், அந்த இன்னர் சைல்டு வூண்ட். நம்மளை உள்நோக்கி நம்மளை உணர ஆரம்பிக்கும் போது இட்ஸ் கால் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அந்த மசில் வந்து எவ்ரிடே நம்ம அது கான்ஷியஸாக பண்ண தான் அந்த மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அது பண்ணுறது மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, டீனேஜர் அவங்கவுங்க ஏஜ்க்கு உண்டானது தான் நம்ம குழந்தைங்க பண்ணுறாங்க. அவங்கள ஆத்தென்டிக்காக விட நம்ம பழகுவோம். ஆத்தென்டிக் செல்ஃப். ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி. குழந்தைங்க துருத்துருன்னு இருப்பாங்க, ஒரு குழந்தைங்க அமைதியாக விளையாடுவாங்க, ஒரு குழந்தைங்க வெளியே பேச மாட்டாங்க. அவங்கள ஆத்தென்டிக்காக இருக்கவே நம்ம விட மாட்டோம். நம்மளுடைய அந்த பிலீவ்ஸ் அண்ட் நம்மளுடைய இன்னர் சைல்டு, அந்த லேக் அவேர்னஸ் இல்லாதது, இதெல்லாம் சேர்ந்து நம்ம குழந்தைங்களை வந்து சமூகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள அப்படியே மோல்டு பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்போம். முதல்ல நம்மளை வந்து நம்ம இன்டர்னலி நம்ம ஃபோக்கஸ் ஆரம்பிக்கும் போது அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மசில் நம்ம அவேர்னஸ் ஆகும்போது அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நம்ம குழந்தைங்கள ஆத்தென்டிக்காக வளர்கிறதுக்கு நம்ம நிறைய ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவோம். அப்போ அது வந்து அவங்க எம்பவரிங்காக தான் அவங்க வளருவாங்க, நல்ல ரெசிலியன்ட் சில்ட்ரனாக வளருவாங்க. அட் த சேம் டைம் நம்ம சின்ன குழந்தைங்கள நமக்கு ஏற்பட்ட அந்த ஊண்டையும் நம்ம ஹீல் பண்ண இது ரொம்ப கான்ஷியஸ் பேரண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைங்களோட பிஹேவியர் வந்து உங்களை வந்து எந்த பிஹேவியர் ட்ரிகர் பண்ணுது. ஸோ அந்த எமோஷன்ஸ் நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸ், ரியல் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் உள்நோக்கி பார்க்க தான் உங்களுக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரிய வரும். அந்த ஃபீலிங்ஸை கண்டுபிடிங்க. அது எதனால் வருது கண்டுபிடிக்க முடியும்னாலும் ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண தான் உங்களுக்கு வரும். இட் இஸ் ஹார்ட் சம்டைம்ஸ். ஒரு சில பேரண்ட்ஸ்னால என்னன்னே கண்டுபிடிக்கவே முடியாது. டேக்ஸ் டைம் டு ஃபைண்ட் அவர் செல்ஃப். நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்கனெக்ட் ஆகிருக்கோம். ஏன்னா நமக்குள்ளார ஃபோக்கஸே பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு உங்கள் குழந்தைங்க கிட்ட இருந்து வர ட்ரிகர்ஸை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்குள்ளார ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண நமக்கு என்னன்னு புரிய வரும். அதை வச்சு நம்ம நல்ல பேரண்டிங்கை நமக்கும் நம்ம குழந்தைக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வர வீடியோக்களில் இன்னும் நம்ம நிறைய தெளிவான விஷயங்களை பற்றி விவாதிப்போம். ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில். இந்த கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இது யூடியூப் ஆல்கோரிதம் வந்து நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ ஸோ மச்.